धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य नाम देवा, सर्व वैष्णवांचा रावा, सर्व वैष्णवांचा रावा, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, सर्व वैष्णवांचा राव, सर्व वैष्णवांचा राव, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, पवित्र केले शतकोटी, तारिले जीव कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, देवा जेवी सवे ऐशी ज्याची देवासवे, ऐशी ज्याची देवासवे, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, धन्य धन्य नाम देवा, 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 एका जनार्दनी चरणी सेवा, एका जनार्दनी चरणी ठेवा, एका जनार्दनी चरणी देवा, एका जनार्दनी चरणी देवा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, नामदेव जनावा, नामदेव जनाभा, नामदेव जनावा,
निवृत्ती देव माने चला गुंफे मधी. 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 अचल हे आदी समाधी असे समाधी असे. सद्गुरु प्रसादे बोधिले नेटकी. गुह्य गोप्य तटी आड केली. दंड चक्राकार बांधिले चौकून. अंत संत जन करीती वास गैनीची मिरास. ऐसे गुंफे मध्ये नाही नाम देवा. வாயிலாரம் குகைக்குள்ள போ. எந்த குகை? உள்ளுக்கு சிதாகாசத்துக்குள்ள போ. யாருக்காவது வருமா அப்படி? எப்படி? அச்சலஹே ஆதி சமாதியசே. எல்லாரும் சமாதிக்கு போவோம். என்ன இது எங்கேயோ ஊருக்கு போற மாதிரி பேச. உள்ளறதுக்கு போவோம் வாங்கோ அப்படிங்கிற மாதிரி பேச. சமாதிக்கு போறதுன்னா அப்படிதான் இருக்குமா அவளுக்கெல்லாம்? இப்படி நினைச்சா சமாதி எடுத்துப்பா. அப்படி பிரத்யாகாரம் பண்ணி வச்சிருக்கா. இல்ல எப்படி எப்படி கிடைச்சது இவாளுக்குனா? சத்குரு பிரசாத போதிலி நேட்டகி. சத்குருடைய பிரசாத். சத்குருடைய பிரசாத். குருன்னு ஒருத்தர் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் இதுதான் வித்தியாசம். இருந்தும் இல்லாம இருந்தா என்ன செய்யறது? இருந்தும் இல்லைன்னா நம்மளுடைய முட்டாள்தனம். வேற என்ன இருக்கு? சத்குருடைய பிரசாதம் கிடைச்சதுன்னா போதிலி நேட்டகி குஹே கோப்பிய தாட்டி ஆட கேளு. குஹேனா உள்ள சிதாகாசத்துக்குள்ள குப்பியமா தன்னை எல்லா இந்திரியங்களோடையும் மனசு புத்தி எல்லாம் சேர்ந்து ஒட்டி கட்டி போட்டு உள்ள உட்கார்ந்து. தண்ட சக்கராக்கார பாந்திரி சவுக்குன. தண்டம் இருக்கே, இந்த சுஷும்னா நாடி இருக்கே, அது வழியா அதை சக்கரத்தை ஒவ்வொன்னா அதை நிமித்தி வச்சு சக்கரங்களை உத்போதனம் பண்ணி சகசிரதளத்தில் கொண்டு வச்சு ஆந்த சந்த ஜன கரிதா கரித்தி வாச. உள்ளுக்குள்ள வாசம் பண்ணு. நம்மளாம் வெளியில தான் வாசம் பண்றோம். நீங்க எந்த ஊர்ல இருக்கேன்னு கேட்டா ஏதாவது ஊர் பேர் சொல்லுவோம். ஜாக எங்க, வாசம் எங்க, ஒரு ஊரை தானே சொல்லுவான். அவ வாசம் எங்க பண்றதம்மா? உள்ளுக்குள்ள. வெளியே வாசம் பண்றது அல்லவா, அவ உள்ளுக்குள்ள வாசம் பண்றவா. அப்படி எல்லாரும் உள்ளுக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம்தேவ் மகாராஜ் பார்த்துட்டே இருக்க. இவர் மாத்திரம் வெளியில நின்று இருக்க. ஐசே கும்பே மத்தியே நாஹி நாம தேவா. எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டா இவர் மாத்திரம் வெளியில நின்று இருக்க. மனோனி மாஜாதீவா தோட ஹோத்தோ. நிவர்த்திவாத் பார்த்தார். எல்லாரும் சமாதி எடுத்துக்கும் கடைசியா எடுத்துக்கலாம். அப்படிதான் கடைசி வரைக்கும் இருந்தார். எல்லாரும் சமாதி எடுத்துக்க அப்புறம் தான் நிவர்த்தி மகாராஜ் தனக்கு சமாதி சோகலா கொண்டாடினார். சமாதியை தான் போனார். ஞானேஸ்வர் மகாராஜ், ஞானதேவ் மகாராஜ், சொப்பான், முக்தா எல்லாரும் கிளம்பிக்க அப்புறம் தான் போனார். நிவர்த்தி மகாராஜ் நிவர்த்தி சொன்னார். எல்லாரும் கிளம்பிட்டாலா பார்த்தா இவர் மாத்திரம் உட்காண்டே இருக்கிற வெளியில. நாமதேவர், ஐயோ பாவமே, உள்ள போக தெரியலையே இவருக்கு, பாவம். அவளுக்கு பரிதாபமா இருக்கு. அவருக்கு தோன்றது மனோனி மாசா ஜீவா தோட ஹோது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ பாவமே, உள்ள போக தெரியலையே குழந்தைக்கு உள்ள அந்தரங்கமா பார்க்க தெரியலையே நாமதேவருக்கு. உள்ளுக்குள்ள தன்னை வச்சுக்க தெரியலையே. நிவர்த்தி தேவமனே முக்தாபாயி சா உத்தரே பாஜலே கி கோரே கழுவையில். இப்ப புரியுறது முக்தாபாயி சொன்னதுடைய அர்த்தம். நிவர்த்தி மகாராஜ் புரிஞ்சுக்கிறார். முக்தாபாயி என்ன சொன்னான்னு இப்ப புரியுறது. பார்த்தையா, இப்ப தெரிஞ்சு போச்சு யாரு பழுத்து இருக்கா, யாரு பழுக்காம இருக்கா, யாரு ஞானத்தினால வெந்து இருக்கா, யாரு வேகாம இருக்கா. இப்ப தெரிஞ்சு போச்சு. யாரு பூர்ணமா இருக்கா, யாரு
சூன்யமா இருக்கான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு பார்த்தார். கோராகும்பர் மகாராஜ் வந்தார். முக்தபாய் சொன்னா, எல்லா சமாதிக்கு போயிட்டா கோராகும்பார், இப்போ இந்த கம்பு எடுத்துக்கோங்க, மண்டையில் எல்லார்ட்டையும் போடுங்க. இதெல்லாம் பண்டர்பூர்ல நடக்கிறதாக சரித்திரம். பண்டர்பூர்லயே இருந்த ஸ்தானத்திலேயே நடக்கிற விஷயம். பண்டர்பூர் ரங்க மண்டபத்திலேயே நடக்கிற விஷயம். जव्हारी जवारीचे पुढे मांडियेले रत्न, जवारीचे पुढे मांडियेले रत्न, जवारीचे पुढे मांडियेले रत्न, जवारीचे पुढे मांडियेले रत्न. आता मोलावणे येईल कैसे, आता मोलावणे येईल कैसे, कैसे तापडणे पारख्याच्या हात, कैसे तापटणे पारखियाच्या हात, वाफ झाल्या घात वाया जाते, वाफ झाल्या घात वाया जाते. கோராகுமார் மகாராஜ் வந்தார். பெல்லா சமாதிக்குள்ள போயிட்டார்னா தேகவஸ்தை இருக்கக்கூடாது இல்லையா? உண்டா இல்லையா? பல்லு டாக்டர் அனஸ்தீஷியா கொடுத்துட்டேங்கிறா, ஆனால் நோண்டும் போது நானா திருப்பி நோண்டுவாள். ஐயோ ஒர்க்கால போல இருக்கே, யோசிப்பால இல்லையா? சொல்லலாமா நீங்கள்? வலிக்கிறது சொல்லியாச்சுன்னா அப்புறம் பல் டாக்டர் குத்துவாளா? பல்ல இன்ஜெக்ஷன் போட்டு நோண்டி நோண்டி வலிக்கிறதா உங்களுக்கு? அப்போ உள்ள விடு, எவ்வளோ நாள் நோண்டலாம், எவ்வளோ நாள் ரூட் கனால் பண்ணலாம். உண்டா இல்லையா? அப்போ இப்போ சமாதிக்குள்ளே போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, தலையில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக அடித்தாலும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவன் அந்தரமுகமாக இருக்கா. இப்போ தெரிஞ்சிடும் யாருக்கு சமாதி லபிச்சிருக்கு, யாருக்கு ஞானம் லபிச்சிருக்கு, லபிக்கலைங்கிறது. என்ன செஞ்சார்? கம்பு எடுத்தார். தைசே தாப்பட்டனே பாருக்கியா சாத். தன் கையாலே அடிச்சுக்கிறது வேற, இன்னொருத்தன் அடிக்கிறது வேற. இல்லையா? இன்னொருத்த அடிச்சார் 4 மடங்கு தெரியும். அதே வலி தான், அதே ஃபோர்ஸ் தான், வலி மாத்திரம் 4 மடங்கா தெரியும். என்ன செஞ்சார்? हे प्रथम तापटणे निवृत्तीच्या माथा, प्रथम तापटणे निवृत्तीच्या माथा. हे राजाला निका परब्रह्म, हे राजाला निका परब्रह्म. त्याची तापटणे ज्ञानेश्वर, त्याची तापटणे ज्ञानेश्वरावर. आता कैसे कोरे पुरे जेते, आता कैसे कोरे पुरे येते. त्याची ताटपटणे सोपानाचे डोई, यांत लेश नाही कोरे कोठे, यांत लेश नाही कोरे कोठे. त्याची तापटणे मुक्ताबाईला हानी, अमृत संजीवनी उतो आली, अमृत संजीवनी उतो आली. त्याची तापटणे नामदेवावर, त्याची तापटणे नामदेवावर. डोई चालू मोहारे रडो लागे, डोई चालू मोहारे रडो लागे. गोरा म्हणे कोरा राही लागे बाई, शून्य भर नाही
भाजिले कोठे भाजिले कोठे ஒரே அடி நிவர்த்தி மகாராஜ் பரபிரம். அடுத்த அடி ஞானேஸ்வர் மகாராஜ் பரபிரம். அடுத்தடி சோப்பான் மேல பரபிரம். எல்லாரும் அந்தர்முகமா இருக்கா. அடிச்சவன் அடிக்கிறவன் வலி அடி ஒன்றும் தெரியாதவளுக்கு அந்தர்முகமா. அடுத்தது முக்தாபாயி முகத்தில் அமிர்தம் சுரக்கிறதா அடிச்சது. இப்படி பார்த்தார், என்னது இப்படி அடிச்சுட்டு இருக்கார், புதுசா இருக்கு ட்ரீட்மெண்ட். நாமதேவராஜ் பார்த்தார், இவ வலிக்காத மாதிரி இருக்காளா, அட நிஜமாவே வலிக்கலையா, என்ன அடி. வார்த்தையை பாருங்க, தேச்சி தாப்பட்டனே தப் தப்னு அடிச்சு. பின்னாடி என்ன தேச்சி தாப்பட்டனே நாமதேவாவர் அவர் மேல ஓங்கினார் கையா. சாலு டோயி மோஹரே தலைய திருப்புறார். திருப்பின தலையில டம்னு அடி. திருப்பிக்கு அப்புறம் அடி. அடிச்ச உடனே ரடோலாகே வலி தாங்காம அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுதாரனா கோராமாரா சொல்றார், கோராமனே கோரா ராகிலே கே பாய். இது எம்டி பீஸ். शून्यभर नाही भाजिले कोठे रिकामीतेन ஒரு பாடம். இது भाजिले कोठे எங்க வேகலையே பானை வேகலையே. வேகலையா வலிக்கிறதுயா. संत समागम फललारे मला संत समागम फललारे मला. सन्मानाचा झाला लाभ मोठा सन्मानाचा झाला लाभ मोठा. अतिथी आदरा केला मुक्ताबाई अतिथी आदरा केला मुक्ताबाई. लाकडाने डोई फोडिली माझी लाकडाने डोई फोडिली माझी. अतिथी आदरा केला मुक्ताबाई अतिथी आदरा केला मुक्ताबाई. நல்ல எனக்கு பலன் கிடைச்சதுப்பா. சந்த சமாகமத்தில் நல்ல பலன் கிடைச்சதுப்பா. வலிக்கிறதே. நல்ல சன்மானம் கொடுத்தப்பா எனக்கு தட்சிணை. வலிக்கிறதே. முக்தாபாயி நல்ல அதி சத்காரம் பண்றா. வலிக்கிறதே. இந்த ஐயா அவர் கட்டையை வச்சு ஒரே போட்டு போட்டுட்டாரு. தலை உடஞ்சு போச்சே. கண்ணீர் இல்ல அப்புறம் தான் இருக்கு விஷயம். தேவானே கோந்தல காத்தலா கருடபாரி. கருடபாரியில தான் இது நடக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம். ரங்க மண்டபத்தில் கருடபாரியில நடக்கிறது. அங்கிருந்து பாடுறவங்க ஓடி அவன் அஜானத்தை கண்டானா ஞானத்தை கண்டானா அவனுக்கு பிரேம தான் முக்கியம். ஓடி வந்துட்டான். ஓடி வந்து நாமதேவரை கட்டின்டான். பிஜலி பீதாம்பரி அஸ்ருபாதி. அவன் கண்களை தன்னுடைய பீதாம்பரத்தினால் தொடச்சு, நாமதேவா வலிக்கிறதா கொண்டே வலிக்கிறதா இங்க வலிக்கிறதா இங்க அடிச்சுட்டாரா தடை விட்டா பாடுற. என்ன கதை உங்களுக்கு புரியறதா? ஞானம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மம். பாண்டவன் கூட ஞானத்துக்கு போன சொல்ல மாட்டான். ஆனால் ஞானம் இல்லாமல் உங்களால் பாண்டவன உண்மையான சுரூபத்தை பார்க்க முடியாது. அந்த உண்மையான சுரூபம் பாண்டவனாலையும் கொடுக்க முடியாது. இதுதான் ஸ்திதி.
உனக்கு வேணுங்கிறத பாண்டங்கன் தருவார். எதுக்குன்னா லௌகிக புரதி. லௌகிகத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் பாண்டங்க செய்கிறான்றதும் ஆஹா நம்ம பெரிய பக்தன் நினச்சுன்றாத. நம்ம லோகத்தை காட்டிலும் இன்னொரு லோகத்துக்கு போகிறோம். எல்லா லோகத்துலேயும் நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கோம். ஆனால் ஞானம் மாத்திரமே நம்மளை அமரனாக்கும், மரணம் இல்லாமல் ஆக்கும். அதுதான் சாஸ்வதம். ஞாபகம் இன்னைக்கு கொடுக்குற, நாளைக்கு கொடுப்ப, நாளை கழிச்சு கொடுப்ப, மரணம் இருக்கவே இருக்கு. அப்புறம் திருப்பி ஜென்மா எடுக்கணும். தேவையா? எது வேணும் நமக்கு? ஞானம் வேணும். இந்த பாண்டகனுக்கு அவர் அழுது தாங்கலையாம். மண்டையை உடைஞ்சிட்டாரே கோரா கும்பார். ஆவலிக்கிறதே சந்தக்கு சந்த சம்மானம் கொடுத்துட்டாளே இந்த முக்தாபாய் அதித்தியை நல்லா கவனிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சில பேர் அழுதுண்டே பேசுவா இல்லையா? அதுமாதிரி நாம்தேவ் மகாராஜ் பேசுறார். அதே மாதிரி நாம்தேவ் மகாராஜ் பேசுறார். இதை பார்த்து தாங்கலை. ஓடி வந்தார் பாண்டங்கன். கட்டிண்டார், தலையை தடவி கொடுத்தார். பீத்தாமரத்தினால கண்ணில் கண்ணீரை துடைக்கிறார். ஏன் கோரா கும்பார் இப்படி செஞ்ச? அதான் சொல்லலை. இதெல்லாம் சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஊசி போடுவா, அம்மா குழந்தைய சமாதானப்படுத்துவாளா, டாக்டரை வெய்வாளா? யோசிச்சு பாருங்க. டாக்டர் குழந்தை அழறது, கதற கதற அழறது. ஊசி போட்டார் நறுக்குன, வலிச்சது வாஸ்தவம் தான், குத்தினது வாஸ்தவம் தான், அம்மா கண்ணீர் தொடச்சி விட்டதும் வாஸ்தவம் தான். ஆனால் டாக்டர் மேலே துவேஷம் உண்டா? நல்லதுக்கு தான்ப்பா செஞ்சார் உனக்கு. அதுக்காண்டி அம்மா விட்டுடுவாள? விட்டாயி மாவுளி, விட்டாயி மாவுளி. ஓடி வந்தார், அழுகையை தொடச்சார். ஆனால் கோரா கும்பரை ஒன்றும் சத்தம் போடலை. நாமதேவர் வந்து சமாதானம் படுத்திடுறார் நாமதேவரை. நாமதேவா வேண்டாம் கண்ணு, வேண்டாம் கண்ணு. சரி சரி வேண்டாம் கண்ணு. வலிக்கிறதா குழந்தை? உத்வேகினமணி கரி தீர்க்கத்வனி. மனசு உத்வேகமாகி கத்தறிங்க நாமதேவ மகாராஜ். கரி தீர்க்கத்வனி, தீர்க்கமா துவனி. என்ன சொல்றார்? நாஹி மாஜே கோணி சக்கைசே. பண்றங்க ஒன்ன தவிர யாரும் எனக்கு வேண்டாம். ஒன்ன தவிர யாரும் எனக்கு வேண்டாம். வெள்ளம் போ சொல்லு. எனக்கு நீதான் சகா, நிஜ சகா நீதான். எனக்கு நீ மொத்தம் போரும்பா. எனக்கு கண்ணீர் நீதான் தொடச்சி விடுற. இவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அடிக்கும் போது ஒருத்தரும் தடுக்கலை, அடிச்சு வலிக்கும் போது நீ மாத்திரம் தான் கண்ணீர் தொடச்சி விடுற. எனக்கு நீ மாத்திரம் தான் வேணும். நாமதேவ் மகாராஜ் அழற. எனக்கு திருப்பி ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இது நாமதேவ் மகாராஜ் எழுதுற. இந்த கிரந்தத்தை அனுபவிச்சு பாருங்க. எப்போ சாதுக்களுடைய கிரந்தத்தில் நமக்கு ருச்சி வந்துடுதோ அதுக்கு மேலே ஒரு லாபம் நமக்கு கிடையாது. வேற ஒன்றும் லாபம் வேண்டாம். அவ கிரந்தத்தை அதில் ருச்சி கண்டுட்டாப்போ, ருசி கண்ட பூனைங்கிற மாதிரி கிரந்தம் ருசி வந்துடும். வச்சுட்டு உட்காண்டே இருக்கலாம் மணி நேர கணக்கில். இதை மணி நேர கணக்கில் உட்காந்துட்டு இருக்கலாம். இதை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கலாம். பேஜ் பேஜாக திருப்பின்னு இருக்கலாம். பார்த்துட்டே இருக்கலாம், அனுபவிச்சுக்கலாம், அழலாம், சிரிக்கலாம், கட்டிக்கலாம். அப்படி அனுபவிக்க தெரியணும் கிரந்தத்தை. டைம் என்னாச்சு, அதுக்குள்ளே இந்த 2 பேஜ் முடிக்கணுமே, என்ன வேலை போடுங்க. என்னதுக்கு அந்த கிரந்தம்? புண்ணியத்துக்காக வேண்டிய. அனுபவிச்சு படிங்க, ராகம் போட்டு படிங்க, அனுபவிச்சு பாடுங்க. 51 முடிச்சாச்சு. இந்த வர 2 மாதத்துக்குள்ளே 55 ஆக்கிடணும். ஆக்காட்ட தான் என்ன இப்போ ராமர் வந்து குத்த போகிறாரா, கிருஷ்ணர் வந்து கொலை பண்ண என்னதுக்கு இப்போ 55 ஆக்க போகிறார்? யாருக்காக வேண்டி இப்போ 55 108 ஆக்க போகிற, 208 ஆக்க போகிற? யாருக்காக வேண்டி செய்கிற? கிரந்தத்தை நிதானமாக அனுபவிங்க, சந்தோஷம் அனுபவிங்க. சவி சவி கேவுகாஸ். ஒவ்வொரு சரணத்தையும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு வரியும் அனுபவிங்க. அந்த ரசத்தை அனுபவிங்க, ரசத்தை பருகுங்க. சிலபஸ் போட்டுன்னு படிக்காதீங்க. அதெல்லாம் சாமூகிகமாக இருக்கும்போது அந்த சிலபஸ் தேவை இருக்கு. ஆனால் சாதுக்களுடைய அபங்கத்தை படிக்கும்போது பஜனகரா சாவகாஷ், சாவகாஷமாக படி. பாண்டரங்கா என்ன போய் அஜ்ஞானி சொல்லிட்டாப்பா இவ. நீ சொல்லு,
இவெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். நாமதேவா, சரிப்பா சரிப்பா, அழாதப்பா அழாதப்பா, சரி சமாதானமா, நீ சொல்லு நீ சொல்லு, எப்படி பண்ணிட்டா பாத்தியா, நீ ஏன் சொல்லு. நாமதேவா, भ्रांतीने तुझी पुरविली पाठी, भ्रांतीने तुझी पुरविली पाठी, भ्रांतीने तुझी पुरविली पाठी, भ्रांतीने तुझी पुरविली पाठी. सज्जनाच्या गोष्टी कडू झाल्या, सज्जनाच्या गोष्टी कडू झाल्या, नाही घेतला वेड्या संतांच्या अंगवाळा, नाही घेतला वेड्या संतांच्या अंगवाळा. सज्जनाच्या गोष्टी कटू झाल्या, सज्जनाच्या गोष्टी कडू झाल्या, नाही घेतला वेड्या सज्जनाचा नामदेवा. भ्रांतीने तुझी पुरविली पाटी. நாமதேவா, உன் முதுகுல ஏன்பா குழப்பத்தை தூக்கின அலையிற, உன் முதுகுல ஏன் குழப்பத்தை தூக்கின அலையிற. भ्रांतीने तुझी पुरविली पाठी, உனக்கு மோகத்தை தூக்கின அலையிறையப்பா உன் முதுகுல. எனக்கு மோகம்னா எப்படி நீ கண்டுபிடிச்ச? எப்போ இவாளெல்லாம் பிடிக்கலையோ அது மோகம் தானப்பா. संतांच्या सज्जनांच्या गोष्टी कडू झाल्या, कडू झाल्या, सज्जनांच्या கோஷ்டி कडू झाल्या. எப்போ உனக்கு சாதுக்களை பிடிக்கலையோ அப்போ உன்ட்ட மோகம் இருக்குன்னு அர்த்தம்ப்பா. நான் வச்சுக்கோங்க, சாதுக்கள் சொல்றது சில நேரங்களில் கஷ்டமா இருக்கலாம், ஆனா உன்னுடைய இருந்து கஷ்டத்தை போக்குறதுக்கு அவ கஷ்டப்படுத்துறதை தவிர கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. துக்காமணி ரோக வைத்தியாச்சி அங்கி நாகி கரி ஜகி உபகார். சில சொல்ற, யாரோ என்னை பத்தி மகாராஷ்டிரா சொல்லியிருக்கா, அவர் இன்னைக்கு ஃபுல்லா என்னதான் லெஃப்ட் அண்ட் ரைட் கீதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஐயே, உன்னை பத்தி யாரும் எனக்கு சொல்லல, யாருமே உன்னை பத்தி சொல்ல. வேதம் சொன்னா அங்கங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளே வாங்கிப்போம் இருக்கா. அது நேரம் இங்க வந்து அட்டாக் பண்ணும். அது உனக்கு கசந்ததுன்னா அப்போ நமக்கு மோகம் இருக்குன்னு அர்த்தம். அது நமக்கு இனிக்கிற மாதிரி ஆகணும். எப்படி ஆகணும்னா அந்த கசப்பை கேட்டு கேட்டு அதன்படி நடந்துக்கோ, இனிப்பா மாறிடாது. நான் சொல்றது புரியுது. சாதுக்களுடைய கோஷ்டி இனிக்கிற கோஷ்டி. சந்த சங்கதிச்சே காய சாங்கு சுக. இது யாரு சொல்ற? நாம்தேவ் மகாராஜ் சொல்ற. ஆனா இங்க என்ன சொல்றார்? எனக்கு நீ வந்தான் போற, யாரு வேண்டாம் இவெல்லாம், எனக்கு இவெல்லாம் சக்காவே கிடையாது. என்னாச்சு இங்க? அவெல்லாம் கசக்கிறது. ஏன் கசக்கிறது? மதிப்பு கொடுக்கல கசக்கிறது. மதிப்பு வேணுங்கிறவாளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால கசக்கும். ஞானம் வேணுங்கிறவாளுக்கு சத் சங்கம் இனிக்கிறது. மதிப்பு வேணும்னா மதிப்பு கொடுக்குற லயன்ஸ் கிளப்புக்கு போ, ரோட்டரி கிளப்புக்கு போ. அவெல்லாம் பதவிக்கு மதிப்பு கொடுப்பா. இங்கே எந்த பதவியும் கிடையாது. இங்கே ஒரே பதவி தான், பக்த பதவி. யாரும் யாருக்கும் மதிப்புலாம் கொடுக்க மாட்டா, யார் யாருக்கும் மதிப்பு கேட்க முடியாது. மதிப்பை எதிர்பார்த்து வந்தால் துக்கம்தான் மிஞ்சும். அது ஒரு ராமகிருஷ்ணரி கூட சொல்லலையே, சொல்ல மாட்டா. சொல்லனா வருத்தம் வருது இல்லையா? அப்போ நீ ராமகிருஷ்ணரி சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு.
வராது. நம்ம போய் சொல்லுவோமே, அது வரமாட்டேங்குது, அது வரமாட்டேங்குது. ஒருத்தர் சொல்லாம போறாள், ஓ மகாராஜ், ஓ மாமி, ஓ மாமா, ராமகிருஷ்ணன் என்ன பார்க்கவே இல்லையே உங்களை. ஓ அப்புறம் என்ன செய்வா தெரியுமா, அவள் பார்த்துருப்பா. ஓ பார்க்கவே இல்லைண்ணா, பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இப்போ பேசுகிறான் இல்லையா, அதுதான் வேணும், அதுதான் வேணும் நமக்கு. அதுதான் ஞானம் கொடுக்கக்கூடிய ஸ்வீட். இது தெரிஞ்சிருது, இதான் வருமா, இதான் வருமா. நல்லா மூஞ்சியை திருப்பி இங்கே இப்படி திருப்பி இப்படி திருப்பா, ரெண்டு இங்கே சுருக்கிட்டு அலைய வேண்டியதான். என்ன இங்கே சொல்லியிருக்கா, வரைக்கும் இங்கே சொல்லி கடைசி வரைக்கும் சுழுக்கலையே. ஒன்று இந்த பக்கம் சுழுக்க, நான் இந்த பக்கம் சுழுக்க, மூஞ்சியை தூக்கி வச்சுன்னு போக வேண்டிய. ஒருத்த தூக்கி வச்சுன்னு போவேன், தொங்க விட்டுன்னு போவோம். என்ன சத்சங்க, என்ன சத்சங்க இது. இப்போ எங்க போய் இவருக்கு கஷ்டம் வந்தது, நாமதேவ் மகாராஜுக்கு குடிகாரன் மத்தியிலையா கஷ்டம் வந்தது? எல்லாரும் சீட்டாடுறவங்க மத்தியில், ஃப்ராடுகள் மத்தியில் கஷ்டப்பட்டாரா? இல்லை, மாவுளி முன்னாடி நிவர்த்தி சொப்பான் இத்தனை பேர் இருக்கா. இவருக்கு அந்த சங்கம் கசக்கிறதுலாம் என்ன அர்த்தம்னா, பிராந்தினே தூதி புறவிலி பாட்டி, கண்ணீரை தொடச்சுன்னு சொல்றான். அதான் பாண்டனுடைய நேக்கு. கண்ணீரை தொடச்சுட்டே என்ன சொல்றான், மோகம் இருக்குப்பா, இல்லைன்னா கசக்குமா இது, கசக்குமா இது. மோக சர்பே தூதே வியாபியேலே அங்க, மோக சர்ப துதே வியாபியேலே அங்க, மணே பாண்டுரங்க நாமயாசி, மணே பாண்டுரங்க नामयासी नाही घेतल्या वेद्या संतांच्या अंगवळा, नाही घेतल्या वेद्या संतांच्या अंगवळा. 8:45 இன்னும் ஒரு குருவே பார்க்கல. ஆனா இதுதான் ரசம். வந்தாராம், பார்த்தாராம், போனாராம், படித்தாராம். இப்படி சொன்ன என்ன கதை சொல்ல போகிறோம், நீங்கள் சொல்லி என்ன செய்ய, நான் சொல்லி மத்தியில் முடித்து எல்லாருக்கும் கதை தான் தெரியும், அதை அனுபவிக்கிறோம். மோக சர்ப்பம் உன்னை சுத்தின்னு இருக்குடா நாமதேவா, உன் மேல தப்பு இல்லை, அந்த மோகம் உன்னை கெடுக்கிறது அப்படின்னு யார் சொல்ற? அம்மானே பாண்டுரங்கா நாமாயாசி. நாமதேவ மகாராஜ்ட்ட பாண்டரங்கனே சொல்றார். அப்படியா, அப்படியா, எனக்கா மோகம்? ஆமாண்டா குழந்தை, வா இங்க வேண்டாம், தனியா பேசுறேன் ஒரு விஷயம். நாமதேவ மகாராஜ கூட்டிட்டு சந்திரபாகா தீரத்துக்கு போனார். தேவாணி நாமா உபே பீமா தீரா பிரேம ஏரையரா ஆளவித்தி. 2 பேரும் அங்க கட்டின்றார்கள். உச்சி முகர்ந்தார் பாண்டுரங்க நாமதேவரை. பிரேம பாண்டாரி நாமதேவா, ரெடி வாழ்வாளா? வேண்டாம், வலிக்கிறதா தானே, அதை விடு பாண்டுரங்க. நீ ஏதோ சொல்லின்னு இருந்த, ஏதோ சொன்னேன், என்ன எனக்கு மோகம் இருக்கா? இல்லைன்னா அவ சங்கம் கசக்காதுப்பா. டெஸ்ட்டில் பார்த்தா தெரியும் சிம்டம்ஸ் என்னென்ன. சிம்டம்ஸ் இருந்தால் வியாதியை சொன்னால் நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிட்டே தீரணும் அந்த வியாதியை. சார் எனக்கா சொல்கிறேன் டயபெட்டிக்னா? ஏன் எப்படி சொல்கிறேன்? ரிசல்ட் அப்போ அதுக்கப்புறம் நீ பேச முடியுமா, நான் பேச முடியும். 400 இருக்கு ஃபாஸ்டிங்லேயே. அப்போ என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறது? யார்கிட்ட கேட்கணும்? டாக்டர்கிட்ட கேட்கணும். அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு ரிசல்ட் உன் மிஷினை தூக்கி தூரப்போடு, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையாக்கும். போ சாகு, காண வேண்டாம், போ சாகு. எப்போ நிவர்த்தி சங்கம் ஞானேஸ்வர் மகாராஜோட சங்கம் உனக்கு கசப்புங்கிற ரிசல்ட் தெரிகிறதோ
அப்போ உன்கிட்ட மோகம் இருக்குன்னு அர்த்தம். அவரை கசக்கிற சங்கமாது, அவர்கிட்ட போய் யாராவது கசந்து வெளில வந்திருக்காளா? உனக்கு மாத்திரம் கசக்கிறதுனா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு மாத்திரம் வியாதி இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? எல்லாருக்கும் இனிமையா இருக்கு, உனக்கு மாத்திரம் கசப்பா இருக்குன்னு. அவனுக்கு மாத்திரம் வியாதி இருக்கு, எல்லாரும் பால் இனிப்புங்கிறா. ஒருத்த மாத்திரம் கசக்கிறதுனா, அவனுக்கு ஜுரம் இருக்கு, டோலோ 650 கொடு, பேராசிட்டமால் கொடு. அவனுக்கு மாத்திரம் பால் இல்லை கசக்கிறது, நாக்கை டச் பண்ண. பாலை யாரும் டச் பண்ண மாட்டா. அதுபோல் நாம்தேவ் மகாராஜ்ட்ட பாண்டவங்க சொல்கிறார், ஆமாம் நாம்தேவா, தேவமணே நாம்யா ஐக்கிய குஹ்ய கோஷ்டி சம்சாராச்சி துட்டி ஜேனே ஹோய. இந்த சம்சாரம் இருக்கே, இந்த மோக சம்சாரம் இல்லை அறுக்கணும்னா நான் ஒரு வர்மம் சொல்கிறேன், ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது மாத்திரம்தான் இதை அறுக்க முடியும். நாமதேவா என்ன? शरण गुरु सी जालिया सब प्रेमा, शरण गुरु सी जालिया सब प्रेमे, संसाराचा श्रम उतरुणी, संसाराचा श्रम उतरुणी. गुरु वांचोनिया कैचा मुक्ती ठाव, गुरु वांचोनिया कैचा मुक्ती ठाव, संसार श्रम उतरुणी, संसार श्रम उतरुणी. म्हणून नाम्या तुवा गुरु सी जावे शरण, म्हणून नाम्या जाया गुरु सी जावे शरण. तेने भवबंधने मुक्त होती, तेने भवबंधने मुक्त होती. देवमणे नाम्या ऐक्य गुह्य गोष्टी, देवमणे नाम्या ऐक्य गुह्य गोष्टी. குரு அனுகிரகம் வேணும்பா நாமதேவா. குரு மாத்திரமே ஒழிக்க முடியும் இந்த மோகத்தை. உனக்கு மோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. குரு வந்தால் தான் அழிக்க முடியும், குரு வந்தால் தான் அழிக்க முடியும் சொன்னார். நாமதேவரை பார்த்தா மூர்ச்சாய் தொம்னு விழுந்துட்டார். ஐசே ஐகோனியா நாமா தராரிலா திருதிரு நடந்து ஆரம்பிச்சிருந்தான். ஐயோ நமக்கு மோகம் இருக்கு போல இருக்கு. மூர்ச்சகத படலா பூமி வரி, மயங்கி கீழே விழுந்துட்டாரா நாமதேவ மகாராஜ். ரே நாமியா 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 பூமி லோலே நாமா கண்ட தத்கதீத. நாமையா எழுப்பின உடனே, பாண்டுரங்கா பாண்டுரங்கா, இப்படி மோகத்தில் இருந்துட்டேனே, மோகத்தில் இருக்கேனே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, இத்தனை நாள் நான் இல்லை நினச்சிட்டு இருக்கேனே, இருக்கே மோகம்தான் போல இருக்கு, சத்தியம்தான் நீ சொல்றது. தலையில் உருண்டு பெறல்றார், அழறார். டோலியா ஸ்ரவத்த அஸ்ரூஜல, கண்ணில் கண்ணீர் தாரதாரியா கண்ணீர் விட்டார். இதுக்கு பேர் ஹ்ரீன பேர். நம்ம மோகத்தை நினச்சி நம்ம அழுதுருக்கோமா? இன்னொருத்தனோட மோகத்தை நினச்சி நம்ம அழுது என்ன பிரயோஜனமாக இருக்கு? நீங்கள் நினைக்கிற அவனுக்கு அவன் மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்கு, ஆதங்கமாக இருக்கணும். ஒன்று ஆதங்கப்படுறதுக்கு யார் இருக்கு? அதான் ஆந்தல்யா பாங்குல் டெய்லி பாடணும், டெய்லி ஆந்தல்யா பாங்குல் பாடணும். ஒரு நாள் கூட ஆந்தல்யா பாங்குல் நினைக்காம இருந்தது இல்லை. ஆதாமஜ திருஷ்டி தேயி பாண்டுரங்கமாய பாபா, शरणमी आलो तुझ निवारुणिया पापा, अंजन लेवऊनी मार्ग जाविला सोपा. जाईना सिद्ध पंथे, जाईना सिद्ध पंथे, अवघ्या चुकतील खेप. आता मज दृष्टी देई पांडुरंग माय बापा. पांडुरंगा याद नका पातू, கரசேரப்பா, இப்படியாவது கரசேரப்பா, ஏதோ ஓடி வந்திருக்கேன்ப்பா, கரசேரப்பா அப்படின்னு அழுதார் நாமதேவ மகாராஜ்.
नामामने देवा ऐसे तुझ ऐसे दाता मज भवव्यता कवने परी. இதை எப்படி நான் அழிச்சுக்கிறது? ஸ்ரீ விட்டலா புள்ளியா முக்கவச்சனே நாமதேவா சீக்கரி ஆக்ஞாபன. இப்போ நாம்தேவ் மகாராஜ்ட பாண்டுரங்கன் வினந்தி பண்ணலை, குருட்ட வேணா போறியா அறிய, குருட்ட போ ஆக்ஞாபனம். நம்ம என்ன குழந்தைகிட்ட சொல்லிகிட்டே இருக்க போகிறோம், காய்ச்சலே அடிக்கிறது, டாக்டர்கிட்ட வேணா போகலாமா கேட்கணும், டாக்டர்கிட்ட போவோம் வா இதுதானே சொல்லணும். டாக்டர் வேணா போறியா, வேண்டான்னா வீட்டில் கிடந்து சாகிறதுக்கா? வியாதி முத்தி போயாச்சே, அப்போ வா டாக்டர், கையை காலை கட்டியாவது டாக்டர்கிட்ட கொண்டு போக வேண்டாமோ? இங்கே ஆக்ஞாபனம். நாமதேவா குரு கிட்ட போ. होवोनी दीनाचे अतिदीन सद्गुரு शरण रिगावे நாமாமணி. இப்போ நாம்தேவ் மகாராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாண்டவங்கிட்ட கேட்குறார், ரொம்ப ஆச்சரியமான கேள்வி, அவசியம் கேள்வி. नामामणे तुझसी पावावया सेविजे सद्गुरुसी तो तू रोकडा जोडिलासी आता सद्गुरुसी कायकाम. சத்குருட்டு போகணும் சத்குருட்டு போகணுங்கிறியே, அவர் ஒன்றை தானே காமிக்க போகிறார், நீ என் பக்கத்தில் இருந்திருக்க. இப்போ சத்குருடைய வேலை என்ன? சத்குருட்ட போய் என்ன செய்யறது? சத்குருட்ட போ, சத்குருட்ட போனால் அவர் ஒன்றா காமிக்க போகிறார். அவர் காமிக்க வேண்டிய வஸ்து நீ என்கிட்ட அடைஞ்சுக்க அப்புறம் நான் சத்குருட்ட போய் என்ன செய்ய போகிறோம்? சத்குருக்கு என் விஷயத்தில் என்ன வேலை இருக்க முடியும்? சத்குருசி சரண ரிகாவே அப்படி சொல்லியிருக்க. நாமாமனே துசசி பாவாவயா சேவிஜே சத்குருசி தோ தூ ரோக்கடா ஜோடிலாசி ஆத்தா சத்குருசி காயகா. அதுக்கு மக ஸ்ரீ ஹரிமணி அஜ்ஞான, அஜ்ஞானமாக பேசாது, இதுதான் அஜ்ஞானம். நான் முதல்ல சொன்னேன், குருனால பிரயோஜனம்னு பார்க்கறது அஜ்ஞானம், குரு பிரயோஜனம் பார்க்கறது அஜ்ஞானம். குருனால பிரயோஜனம் இல்லை, குருவே பிரயோஜனம். அவதாரிக்க புரியுறதா? குருவினால பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறவா ஒரு காலமும் குருவுடைய பிரயோஜனத்தை வாங்கிக்க மாட்டா. குருவுடைய பிரயோஜனம் ஞானம், குருனால உள்ள பிரயோஜனம் லௌகிகம். பா என் குடும்பம் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அவர் மந்திரிச்சு விதி கொடுத்தார், அதுக்கப்புறம் போயிடுது, இது குருனால ஆகிற பிரயோஜனம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ இருந்தால் போகிறோம், இது குருவே பிரயோஜனம் நினைக்கிறவா. இதுதான் குருவே பிரயோஜனம் நினைக்கிறவாள். அவளுக்கு என்னன்னா ஞானம் சித்தி ஆகும், இவாளுக்கு என்னன்னா காரியம் சித்தி ஆகும். உனக்கு காரிய சித்தி வேணுமா, ஞான சித்தி வேணுமா? காரிய சித்திக்கு குரு கிட்ட பிரயோஜனத்துக்காக வேண்டி போ, ஞான சித்திக்கு குருவே பிரயோஜனமா நினைச்சு போ. நாமாமணே மக ஸ்ரீஹரிமணே அஜ்ஞான சாண்டுனி சேவிஜே சத்குரு சரண். இந்த அஜ்ஞானத்தை விட்டு சத்குரு சரணத்தை அட. துஜ்யா பிரேமே மாயாசா அங்க தருன்னு, உன்னுடைய பிரேமையில மாயை கலந்துருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. பிரேமையில என்ன கலந்துருக்கு? மாயை கலந்துருக்கு. நீ என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கு இல்லையா, அந்த பிரியத்துல மாயை கலந்துருக்கு. பாண்டவன் நேரில் பார்த்து பேசுகிற நாம்தேவ் மகாராஜ்ட பிரியத்தில் மாயை கலந்துருக்குங்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எமோஷனலாகவே பாண்டவங்களை வச்சுட்டு இருந்தார். பால் சாப்பிட வரலையா, மண்டையை உடைச்சிப்பேன், நீ வரல மண்டையை உடைச்சுன்றேன். வரேன்ப்பா, ஆஹா இப்படி யார் சொல்ல போகிறா, மண்டையை உடைச்சிப்பேன் சொல்கிறியே. பாண்டவங்க உன்னை யார் இங்கே வர சொல்கிறது? எனக்கா வேண்டி நான் என் பக்கத்தில், நீ எல்லாம் போ, நீ கோவிலுக்கு போ, இங்கே வர வேண்டாம். ஆஹா இப்படி யார் சொல்ல போகிறா? பாண்டிருக்கா நீயா கூறமேற, ஐயோ உன் மழையில் நனைஞ்சிட்டியே, தோட்டி விட்டா. யார் தோட்டி விட போகிறா? எல்லாம் பிரியம்தான், ஆனால் எமோஷனலாக. பிரியத்தில் எமோஷனல் இருந்தால் அது மோகத்தோடு சேர்ந்து இருக்கும், அதில் பொசசிவ்னஸ் வரும். என்ன தவிர யாரும் அவர் பக்கத்தில் போக முடியாது, என்னைய மாதிரி அவரை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் மத்தளமே அவருக்கு நல்லா பார்த்துக்க முடியும். அவர் என்கிட்ட தான் யாரை காட்டிலும் பிரியமாக இருப்பார். அவர் என்னை தவிர யார்கிட்டையும் அதை கேட்டு வாங்கிக்க மாட்டார். என்னவா இருக்கும்? அந்த பிரியத்தில் எமோஷனல் கலந்துருக்கு. என்ன அர்த்தம்னா முகத்தினால ஏற்பட்ட பிரியம். அந்த முகத்தினால பிரியத்தில் நான் கிடைக்கிறேன் மாதிரி இருக்கு,
ஆனால் அது எப்படி இருக்குன்னா லட்டிகா துசபா சீமி கேளே, நீ அப்படி நினைக்கிற இல்லையா, அதே மாதிரி நானும் உன்ட்ட விளையாடிட்டேன். நானும் அவன்கிட்ட எமோஷனலாகவே பழகிட்டேன். பாண்டகனுடைய தன்மை அதுதான். யார் யார் எப்படி பழகிறாரோ அதே மாதிரியே திருப்பி பழகி விட்டுடுவான். ஆனால் உண்மை புரியணும்னா சத்குருட்ட போ, ஆனால் தான் உண்மை புரியும். பாண்டகன் அவன் நட்டதாரி, துக்காமனே நட்டதாரி போக போகனி பிரம்மச்சாரி. யார் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி நடிச்சுட்டு போயிடுவான். நீ பாண்டகன் எப்படி நடிக்கிறியோ அப்படியே நினச்சிப்பான். நீ பாண்டகனை தேவியாக நினச்சா தேவியாகவே உன்ட்டு இருந்துட்டு போயிடுவான். நீ பாண்டகனை சாமுண்டியாக நினச்சா சாமுண்டியாகவே இருந்துட்டு போயிடுவான். பாண்டகனை நீ பூதம் நினச்சியா பூதமாகவே இருந்துட்டு போயிடுவான். பாண்டகனை நீ பித்ருக்கள் நினச்சியா பித்ருக்களாகவே இருந்துட்டு போயிடுவான். பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யானி பூதேஜ்யாக யாந்தி மத்யாஜுனோப்பி மாம் யாந்தி தேவவிரதா யாந்தி. யார் தேவர்கள் நினைக்கிறாளோ பகவான், தேவர்கள் தான் பகவான் அப்படின்னு நினச்சா தேவர்களாகவே அவனுக்கு காட்சி கொடுப்பான். பித்ருக்கள் தான் பகவான் நினச்சா பித்ருக்களாகவே காட்சி கொடுப்பான். நீ எமோஷனலாக அவனை ட்ரீட் பண்ண அவனும் உன்னை எமோஷனாகவே டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அவனுடைய சத்ஸ்வரூபம் தெரியணுமானால் அது சத்குருட்ட போனால் மாத்திரம்தான் அவனுடைய சத்ஸ்வரூபம் கிடைக்கும். அது வரைக்கும் நானும் உன்னோட பொய்யா விளையாடிடுவேன். இது வரைக்கும் விளையாடினதுலாம் பொய்யே. எப்படி சொல்லிவிட்டான் பாரு, பொய்யா. ஆமாம், உன்னைக்க மாதிரி நானும் அப்படி வாழ்வேன். நீ யானையாக இருந்தியே, நான் மேலே உட்காந்துனேன்னு அவன் நான் யானையா இல்லை இல்லையா? நீ மேலே ஏறின, நீ ஏறுறதுக்கு ஆசைப்பட்ட நான் யானையாக மாறினேன். நீ ஏறதுக்கு ஆசைப்பட்ட நான் குதிரையாக மாறினேன். நீ போலீஸாக ஆசைப்பட்ட நான் திருடனாக மாறினேன். இதெல்லாம் என்னது? நான் விளையாட்டு. திருடன் யார்? ஒத்தரம் இல்லை. போலீஸ் யார்? ஒத்தரம் இல்லை. அது உனக்கு புரியலை. அதனால தான் கேமில் தோத்தா அழுக வருது. கேமில் தோத்தா ஏன் அழுக வருதுன்னா அது கேம்னு புரியலை. உனக்கு ஏற்ற மாதிரி நானும் விளையாடின்னு இருந்தேன். இதெல்லாம் என்னதுன்னா பொய். உண்மை யாருக்கு புரியும்? ஜப சத்குரு சே நாஹி சேவன தவமீ ஜெய்சே சொப்னி சேதன. சத்குருவை பஜிக்காத வழிக்கும் நான் சொப்பனத்தில் கிடச்ச பணம் மாறி. மாதேன துடே பவபந்தன சத்குரு சி ஆக்ஞாவாஞ்சோனி. உன்னால் ஞானத்தை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் கொடுப்பேன். சத்குரு ஆக்ஞாவாஞ்சூனி. சத்குரு ஆக்ஞையை கொடுக்கணும். பாண்டுரங்கா இவனுக்கு ஞானத்தை கொடு சொல்லணும். அப்போ கொடுப்பேன். யார் சொல்லுவானா? தனக்கு தானே சொல்லிப்பா ஞானம் கொடும்பா. யார் பாண்டங்கண்ணா? அவரே குருவே பாண்டுறாங்க. இப்போ அவருக்கு புரியாதே. இப்போ அவருக்கு புரியாதே. அவர் நினச்சிட்டு இருக்கார் குரு பாண்டங்கனை காமிப்பாருன்னு. நீ தான் கிடச்சிட்டியே, ஞானம் கிடைக்கலையே உனக்கு. ஞானம் குரு தான் கொடுக்கணும். ஏன் நீ கொடுக்க முடியாதா? அவர் சொன்னால் நான் கொடுப்பேன். இப்போ அவர் மாதிரியே பேசுகிறார். இப்போ அந்த விளையாட்டில் தான் இருக்கார் இவர். ஏன்னா அவருக்கு இன்னும் புரியலை. தேனே நாமா சத்கதீத சாலா விட்டோபாஜி சரணல் ஆகலா கோண குரு பாகிஜே கேளா தே சாங்கிஜே சுவாமியா. யார் குரு நீயே சொல்லு. குரவஹா பகவஹா சந்தி. குருக்கு பஞ்சமே இல்லைப்பா. சிஷ்ய வித்த அபகாரகா. சார் வாங்க வாங்க. சத்சங்கத்துக்கு வந்தேல ஃபஸ்ட் டைமா? யார் மூலமாக வந்தேன்? இன்ஸ்டாகிராமில் பார்த்தேலா? என்ன வேலை பார்க்குறேன்? ஓ அந்த வேலையா? இந்த பேம்ப்ளெட் எடுப்பா. இதில் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்சதே. அது இதை பண்ணுங்க. ரெசீட் புக் எடு, அதை எடு, சாருக்கு போடு. நிறைய 50,000 தரேன் இருக்கார். காப்பி சொல்லு, டீ சொல்லு, டிஃபன் சொல்லு, சத்திர சாமரம் எடு. சத்திரம் பிடிச்சுட்டே போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுவா. குரவஹா பகவா சந்தி. இப்படி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கார். சிஷ்ய வித்தாபகாரகாக. சிஷ்யனுடைய பணத்துக்கு ஆசைப்படுற குரு நிறைய பேர் இருக்கா. ச குருஹூ பிரதமோ யஸ்து சிஷ்ய சித்தாபகாரகாக. எத்தனை பொய் குரு இருக்காங்கிற வரிசையாக அடிக்கிட்டார். சொன்னேன்னா கஷ்டப்படக்கூடாது. தவ பாஹோனி தத்வதா சரண தற்கால ரிகாவே. பாருங்க. மீ ஏக்க ஜானதா சர்வாட்டாயி சர்வ சிக்வேலே தியாஞ்சா பாஹி. எப்போதுமே தன்னோட ஞானத்தை பிரகடனம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். பார்த்தியா? உனக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் குரு வேணுங்கிறது. அடிக்கடி குத்திகிட்டே அதுக்கு பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா, உனக்கு தெரியல பார்த்தியா, இது சொல்லிகிட்டே இருக்கு. இப்படி ஒரு குரு இருக்கார்.
ऐसे बोलता जन प्रवाही महंती लागी देख लिया सज्जना त्यासी करी सन्मान सभा देखुनिया चरण करी கரி கரவி தயாச்சே. தனக்கு சன்மானம் பண்ணுறதுக்குன்னு சம்பளம் கொடுத்து 2 பேர் வச்சுருப்பா. சபைக்கு ஏற்ற மாதிரி அவள்கிட்ட நடிப்பா. எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார். ஒரு பெரிய சுவாமிகள் வந்திருந்தார். காரில் வந்தார். முன்னாடி 2 பேர் சுவாமிகள் வரார் சுவாமிகள் வரார். சுவாமிகளோ அப்படியா வரட்டுமே, செருப்பெல்லாம் தள்ளி விடுங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து செருப்பெல்லாம் அவன் பரபரக்கிறான். சரி, அவன் பரபரத்துக்கு கொஞ்சமாவது 50% நம்ம ஓடணும் இல்லையா, 100க்கு 100 ஓடட்டாலும். சரி தள்ளி வச்சிடும் தள்ளி வச்சு வாங்க வாங்க வாங்க. மகாராஜா இருந்தார், அப்பா மகாராஜா இருந்தார். உள்ளே வந்து உட்காந்தார். வேறு எப்படி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க எல்லாரும். நமஸ்காரம். சுவாமிஜி நிறைய கைங்கரியம் பண்ணுறார், இதெல்லாம் வச்சுருக்கார், உங்களுக்கு எந்த டொனேஷன் ஏதாவது கொடுக்கலாம். அப்பா மகாராஜ் சொன்னார், நான் அந்த பாண்டனுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் முதலாளி வேறு ஊரில் இருக்கார், என்கிட்ட பணம் இல்லை. நான் பாண்டன்ட்டு வேலை பார்க்குறவன், பூஜை பண்ணின்னு இருக்கேன், வேலை பார்க்குறேன். நாங்கள் குடும்பத்தோடு இங்கே வேலை பார்க்க சொன்னது தான் தாமதம். அந்த 2 பேர் வந்தாங்களே முதல்ல, எந்திரியாங்கிறான் சன்னியாசிய. சொன்னது தான் தாமதம். எந்திரியா போலாம், ஒன்றும் தேராது வா. மகாராஜ் நான் நினச்சேன் என்னது மகாராஜ் இப்படி சொல்கிறார். ஆனால் அதில் உண்மை தான், தப்பு ஒன்றும் சொல்லலை, அவர் பொய் சொல்லலை. பாண்டனுக்கு தான் வேலை பார்க்க வந்திருக்கார் குடும்பத்தோட, அது ஒன்றும் பொய் சொல்லலை. ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. உடனே வாயா அப்படின்ட்டான். யாவுங்கிறான், வாயா இங்கே ஒன்றும் தேராதுன்ட்டான். இந்த குருட்ட போய் நம்ம மாட்டின்டா என்ன ஆகுது. சபா தேக்யுனியா சலன கரி கரவே தயாச்சே लांडे लटके गद्य पद्य पुसोनी होती श्लाघ्य नेने तरी हासोनी निंद्य बोलती है आ गुरुसी. இன்னும் சில பேர் இருக்க கவிதை எழுதி தள்ளிடுவா, வாழலாம் குரு நினச்சிடாத. நிறைய எழுதியிருக்கார், அதில் குரு நினச்சிடாத. எழுதலாமா இருக்கும் தெரியாது, ஆனால் குருக்கு தத்துவம் வேறு. தோசரி சாங்கே खरे त्यासी बोले बरे 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 सभा जनासी நேத்திரத்வாரே அசுத்ததா தாவிதி. சில பேர் இருக்கா கல்மிஷத்தை ஊற்ற குருநாதர் மெனக்கிட்டு சொல்லுவார். இந்த பேர் அவருக்கால ஜாக்கிரதையாக்கும், அவன்கிட்ட போகவே போகாது, இவன்கிட்ட போகவே போகாது. இப்படி ஆள் குத்திகிட்டே இருப்பா. அவர் கடைசியில் இவரே மாதிரி அவனும் கல்மிஷன் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, மாத்திரத்துக்கு 4 வாய் நாக்கு இருந்தால் போகிறோம், குத்திகிட்டே இருந்தால் மாறிடுவான். இந்த எப்படி ஒரு வண்டு புழுவை குத்திகிட்டே வண்டாக மாற்றுறதோ அதுபோல் நாக்கை வச்சு குத்திகிட்டே இருந்தால் தன்னை மாதிரியே கல்மிஷனாக அவளும் ஆகிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் சில பேர் இருக்காளாம். சரி இதை விடுங்கோ. शिष्य करती बहुवस त्यांचे सेवेची करती आस जो न भजे त्यास शिव्या शाप देता ती. நிறைய சிஷ்யர்கள் என்னென்னு ஆசைப்படுவா, நிறைய ஆசைப்பட்டு யாரெல்லாம் நம்மளை ஸ்துதி பண்ணலையோ அவெல்லாம் வெய்வா. தந்திர மந்திர உபதேசித்தி, தந்திரங்களை சொல்லுவா, மந்திரங்களை சொல்லுவா. தியான ஆசனி கோவதி, தியான ஆசனங்கள்லாம் சொல்லுவா. தேவ பிராமணனை பஜதி, தேவர்களையும் பிராமணனையும் மதிக்க மாட்டா. தியான் ஆச்சார பிரஷ்டஜே, ஆச்சார பிரஷ்டனாக இருப்பா. காலையில் என்னண்டு புகையில போடுவா, மூக்குப்படி உரியுவா, ஆனால் மந்திர தந்திரங்களை பற்றி பேசுவாள். இவர் என்ன நேத்திக்கு எழுதின மாதிரி தோன்றது எனக்கு. நேத்திக்கு வந்து எழுதினாரா, நம்ம கூட இதை இருந்து பக்கத்தில் தான் இருந்து எழுதினாரா, இப்போ என்னைக்கு நடந்த புக் இது, இப்படி தோன்றுறது. அப்படி எழுதியிருக்கார். இதெல்லாம் பிரகிருதி இருந்தாகும். ஆனால் பாண்டங்கிட்ட சொன்னால் மாத்திரமே நமக்கு குரு கிடைப்பார். அந்த விஷயத்துக்கு வர இப்போ யார் குரு? असो बहु ऐसे कथन परि सद्गुरु कृपागण त्याचे ऐक महिमान सावध चित्त. அவருடைய மகிமையை சொல்கிறேன், சாமதானமாக கேளு. நிந்தாஸ்துதி சமான போலத்தி பேததி கடின வச்சன கதீன ஹோதி குரோதாய அப்பமா குரோதாயமான கவனாகி வரி. நிந்தாஸ்துதிக்கு சமமாக இருப்பார். பேதமாக பேசினாலும் மிருதுவாக பேசினாலும் அவர்கள்ட்ட சமமாக இருப்பார்.
குரோதம் வரக்கூடிய விஷயத்திலையும் சாந்தர்களாக இருப்பார். சுக துக்கத்தை சமமாக மதிப்பார். சஜ்ஜங்களை பார்த்து ஆனந்தப்படுவார். குணாகுணங்களை விசாரிக்க மாட்டார். ஜீவபாவத்திலேயே பார்ப்பார். சாது சங்கத்துக்கு ஆசைப்படுவார். ஐசே சாதுச்ச மகிமான சாங்கதா கைச்சே உரளேமன கல்பாவதி கரிதா கதன நவே பரிபூர்ணதா. இந்த கதையெல்லாம் சொல்லி மாளாதுங்கிறார் சாதுக்களை பற்றி. மக நாதேவா மணே ஐஸ் மக நாமதேவா மணே தேவா ஐசே சாது பேட்டலே ஜவ்வா தரி கைஷா பரி சேவாவா கிருபாநிதி தோ. இப்படி யாராவது கிடைச்சானா அவளை எப்படி நான் கைங்கரியம் பண்ணுறது சொல்லுங்க. நான் வச்சுக்கோங்க, குருவுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நாம்தேவ் மகாராஜ் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பாண்டரங்கன் நாமதேவருக்கு சொல்லி கொடுக்குறார். யாருக்குள்ள நமக்கு. நிதானமாக கேளுங்க. मग बोलिले श्रीरंग दैवत बुद्धीच होईल त्याग तन मन धन अर्पण चांग शुद्ध सेवा करावी शुद्ध सेवा करावी तन मन धन अर्पण चांग शुद्ध सेवा करावी. சாதுக்களுக்கு சுத்தமான சேவை பண்ணு. தர்க்க விதர்க்க பாஹ்ய முத்ரா தேத நச்சலேகா பக்த நரேந்திரா. அவர்கிட்ட தர்க்க குதர்க்கங்கள் பண்ணாது. அவர் சொன்னார் ரைட் அப்படிங்கிற மனோபாவத்தோட போ. தர்க்க குதர்க்க விதர்க்கங்களை வச்சுக்காது சாதுக்கள்கிட்ட குரு கிட்ட. ஹே நச்சலேகா பக்த நரேந்திரா, பக்தனுக்கு அது தகாது. நரேந்திரா தெரிஞ்சுக்கோ. தாரி தாரியா பவசமுத்ரா மனோனி சரணரிகாவே, என்னை பவசமுத்திரத்திலிருந்து கடத்துங்கோங்கிற ஒரே குறிக்கோளோடு அவர் சரணத்தில் போய் நின்பாட்டு. சரீர வேச்சிலே தரி வேச்சிலே, இந்த சரீரம் போனால் போட்டுயா, அவர் கைங்கரியம் பண்ணி போட்டோம் அப்படிங்கிற மனோபாவத்தோட போ. பரி சத்குரு வச்சன நுழங்கவே, சத்குருடைய வச்சனத்தை துளி கூட லங்கனம் பண்ணாத, தாண்டாத. சத்குரு வச்சனமும் சத்குரு வச்சனம். ராத்திரம் திவசரா விஜய் ஆக்ஞா சங்கேதி, பகலும் ராத்திரியும் அவருடைய ஆக்ஞாவே நினச்சிண்டே இரு. அரே விருத்தபாவ அசதா ஜே சடே சத்குருச்சா மாதா ஜெய்சா கடபங்க ஹோதா அமிர்த சாண்டே. குரு கோவிச்சுண்டாலும் நீ வெறுமனர். சடே சத்குருச்சா மாதா விரோதபாவ அசதா. ஒரு கால் ஏன் இப்படி செஞ்ச, விளையாட்டு பார்க்குறியா நீங்கள் எல்லாரும் அப்படின்னு குரு நம்மளை சத்தம் போடுறார். என்னையாவா ராஜ்புஜினை விழறார் அப்படின்னு சொல்லாத. அவர் சத்தத்தில் உடஞ்சி பானை உடஞ்சாலும் அதிலிருந்து அமிர்தம் தான் சொட்டும், ஞாபகம் வச்சுக்க. யார் சொல்கிறா? பாண்டரங்கன் சொல்கிறார். குரு சிஷ்ய தோச்சி நிஜ பந்து. குரு சிஷ்யர்கள்லாம் நிஜ பந்துக்கள். தியாசி சொப்னின கீஜே விரோது. சொப்பனத்தில் கூட அவளை விரோதிச்சுடாதப்பா நாமதேவா. கரிதா கடே குரு வது சாஸ்திர வாக்கிய मंत्र मूलम गुरु वाक्यम ननचको. अवर वाक्य में शास्त्र जो आपुल्या गुरु ची स्तुति करी त्याचे चरण वंदावे श्री तन वाक्यनाल अवर स्तुति पण्णिडेर. अव चरणते उन मस्तकतनाल नमस्कार पण्णु. यार यार गुरुव स्तुति पण्णालो अवர்களே நமஸ்காரம் பண்ணு. யாராவது உன் குருவை துவேஷம் பண்ணினார்களானால் நிந்தா போலத்தியே அவசரி, அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஓடிடும். நிகீஜே தே தோனி, ஓடு ஓடு, அவள்கிட்ட பேசாத. உன் குருவை ஸ்துதி பண்ணினா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு. உன் குருவை நிந்தனை பண்ணினா நீ அவள்கிட்ட இருந்து வெளியில் போ, அவள்கிட்ட போகாத. குரு சமீபன பைசஜே, குரு பக்கத்திலே போய் உட்காராத, அவருக்கு சமமாக போய் உட்காராதன்னு அர்த்தம். சம சேர் போட்டுன்னு உட்காரக்கூடாது. சார் எப்படி இருக்க சுவாமி நமஸ்கார் அப்படின்னா ஒரு சேரை போட்டு இழுத்துன்னு வந்து உட்காராது. அவர் அங்கே உட்காந்தா கீழே உட்காந்து, கீழே உட்கார முடியாது, நின்றுண்டே இரு. முட்டிங்கால் போட்டுன்னு உட்கார், அவருக்கு சமமாக உட்காராத. குரு வச்சனன போலிஜே, குருக்கு நீ வச்சனம் கொடுக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு நீ உபதேசம் பண்ணாத. உன் வச்சனம் கேட்க அவர் இல்லை, அவர் வச்சனத்தை கேட்க தான் நீ இருக்க, ஞாபகம் வச்சுக்க.
ஆக்ஞாமாகு நீ வந்திஜே காரியா காரணே. அவர் என்ன ஆக்ஞை காரியம், இதை செய்யினா செய், செய்யாதேன்னா செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்காது, ஏன்னு கேட்காது. செய்யினா செய், செய்யாதேன்னா செய்யாது. ஜே தேசியா ஹே சத்குரு, எந்த திசையில் எந்த தேசத்தில் சத்குரு இருக்காரோ திக்கடே கீஜே நமஸ்காரு, அங்கே நமஸ்காரம் பண்ணு. எங்கள் குரு கடலூர் இருக்கார், அப்போ என்ன செய்யணும்னா தெற்க பார்த்து தான் நமஸ்காரம் பண்ணணும். என்ன செய்ய முடியும், தெற்க பார்த்தா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதே எங்கள் குரு தெற்க தானே இருக்கார், நமஸ்காரம் பண்ணுங்கிறார் பாடுறாங்க. எந்த திசையில் குரு இருக்காரோ அந்த திசைக்கு நமஸ்காரம், எந்த தேசத்தில் குருன்னு இருக்காரோ அங்கே பார்த்து நமஸ்காரம் பண்ண. அவரை உன் சக்கரவலயத்தில் இழுத்துன்னு வராது. இங்கே இங்கே இப்படி வாங்கோ, கிழக்க வாங்கோ, மேற்க போங்கோ. அவர் எங்கே போகணும் தெரிய, இதான் கிழக்கா இதான் மேற்கா, சரி நமஸ்காரம். நீ எங்கேயா திரும்பி நமஸ்காரம் பண்ணிக்கோ. அவர் தெக்க பார்த்துருந்தா நீ வேலை இப்படி பண்ண நமஸ்காரம். அவரை ஏன் சேர திருப்புற? அப்படி ஒரு அஜ்ஞானம் இருந்ததுன்னா எங்களுக்கு அது கிடையாது. குருக்கு மாத்திரம்தான் கேட்டுக்கோங்க. வைதிக காரியத்தில் நான் ஒன்றும் சொல்லலை. வைதிக காரியம் எப்படி வைதிகள் சொல்கிறாலோ அதன்படியே இருங்கோ. வைதிகால்கிட்ட போய் எங்கள் குரு இப்படி சொல்லிட்டாரு சொல்லாதீங்க, அப்புறம் எவாலாம் என்ன திட்டுவா. கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், அது வைதிக காரியம். நான் சொல்கிறது பக்தி காரியம். பக்தி காரியத்தில் எந்த திசையில் அவர் இருக்காரோ அந்த திசைக்கே நமஸ்காரம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எப்படி சொல்கிறார், குருசி அர்ப்பிஜே தனமன, குருசி அர்ப்பிஜே வித்ததன, குருசி அர்ப்பிஜே சைத்தன்ய ஆனந்த ரூப, குருச்சே தோஷ குண மனநே கீஜே உச்சாரண. அதெல்லாம் குரு தான் சொல்கிறார். ரொம்ப கஷ்டம் தெரியுமா அவரை வச்சுட்டு. அவள் ஆத்துக்காரியை கண்டு அவளை கொண்டு சரியாக இருக்குது இல்லைன்னா அவர் இப்படி சொல்லாது, நீ தோஷத்தை பார்க்காது. துக்காராமரா சொல்கிறார், குருக்கிட்ட நிறைய வாசம் பண்ணாதேங்கிறார். ஏன்னா நீ தோஷத்தை பார்க்குறவ, உன்னுடைய தோஷம் அங்கே ஆரோப்பணம் பண்ணுவேன். பாவத்தை தக்க வச்சுக்கோ, குருட்ட தோஷம் பார்க்காத. ஜே ஜே குருச்சே ஆக்ஞாபணம் மேரு ஐசே மாணிஜே. குரு ஒரு ஆக்ஞை கொடுத்தார், மேருன்னு நினச்சிக்கணும். அது மேரு மாதிரி மதித்து நடக்கணும், அதை நிறைவேற்றியே தீரணும், அதில் வீரனாக இருக்கணும். சஜ்ஜனாச்சி சங்கதி தரிஜே குரு ரூப விஸ்வ மாணிஜே. சஜ்ஜன சங்கத்தை தரிச்சுக்கோ, குரு ரூபமாக விஸ்வத்தையே பாரு. சித்தானுசார அர்ப்பிஜே சாது ஜனாசி. உன் சித்தத்தில் என்ன படுறதோ அது போல் அவள் எல்லா சாதுக்களுக்கும் மரியாதை பண்ணு. குரு சாது போதனாந்தவி, குரு சாதுக்களுடைய போதையில் வாழ்வா. அதனால் அவர் சாதுக்கள் சொன்னால் உண்மையாக ஞானத்தை பெற்ற சாதுக்கள் ஒன்று சொல்லும்போது எல்லாம் நம்ம குரு ஸ்மரணம் தான் வரும். குருவை தான் அவள் ஞாபகப்படுத்துவா. ஜியாசி சத்குரு கோப்பலா தோ சாது அசதா கரவாகலா ஈஸ்வரஜரி சாஹ்யஜாலா தரி காடூன சகே. குரு கோபம் வந்துருத்து வச்சுக்கோங்க, உங்கள் மேலே அதிருப்தி வந்துருத்து அப்படி சொன்னால் நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக போயிடுவ, ஜாக்கிரதை. குருக்கு மாத்திரம் அதிருப்தி இல்லாமல் பார்த்துக்கோ. நான் சொல்ல குரு ஜயாசி சத்குரு கோப்பலா தோ சாது அசதா கரவாகலா. சாதுவாக இருந்தாலும் கெட்டவனாக மாறிடுவான், ஏன்னா குருட்ட அதிருப்தி பட்டுட்டான். அதனால் ஈஸ்வரஜரி சாஹியஜால, அது ஈஸ்வரனாக இருந்தாலும் அந்த கோபத்துக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும். பிருகுமுனிவர் வந்து ஒரு அடி அடிக்கலையா, வாங்கிட்டாரா இல்லையா பாண்டங்க. அவர் கோபத்துக்கு ஆளாயினா பாண்டகனாக இருந்தாலும் அடி வாங்க தான் செய்யணும் உதைய. ஏன்னா அவருடைய பீட்டம் அப்படி, சத்குருவுடைய பீட்டம். சத்குரு ஆதீன சகல தேவ, சத்குரு தான் எல்லா தேவத்துக்கும் தலைவன். குரு ஆதீன பித்தரமானவ, மனிதர்களுக்கும் பித்ருக்களுக்கும் உயர்ந்த ஸ்தானம் குருக்கு தான். ஐசே சத்குரு சே மகிமான மனோனி பிரம்மைத்யா ஆதீன. இப்படி சத்குரு மகிமையை புரிஞ்சுக்கோ. சத்குரு பூஜிதா சர்வ ஆனந்தா தே பாவதி. சத்குருவை பூஜனை பண்ணால் இப்போ சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். தேவர்களுக்கு, பித்ருகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் சத்குரு பூஜை. அதில் குருவை விட்டுட்டு பித்ருக்கள்கிட்ட போகாது. குருவை பார், குருவை சந்தோஷித்தா பித்ருக்கள்லாம் சந்தோஷப்படுவார். தேனே கருணி காஹி ஏக வினவாரி ஷகே ஜன்ம துக்க கோணே ஏகே ஜன்மி சத்குருதேக பக்தி கருணி பாவிஜே. 66 சரணங்களில் உபதேசம். என்னைக்கு சொல்லி முடிக்க மணி ஆச்சு, முடிச்சுக்கிறேன் நானே. என்ன செய்ய, அவ்வளோ இருக்குது. அனுபவிங்கோ, காத்தா எடுத்து பாருங்கோ, எப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்கோ. குருவை பற்றி கேளுங்கோ, பாண்டகன் வாக்குனால எப்படி குருட்ட இருக்கணும் படிச்சுப்போம். குரு வந்து சும்மா மனிதன் இல்லை,
அவருடைய ஸ்தானம் வேறு. சகஜமாக பழகுவார், ஆனால் அவருடைய மதிப்பு மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம தான் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பாண்டரங்கன் நாமதேவருக்கு உபதேசம் பண்ணி விஸ்வபாகேச்சர்கிட்ட அனுப்புகிறார். அதுக்கப்புறம் சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. விஸ்வபாகேச்சரை பார்க்க அவண்டா தேசத்துக்கு வரார். அவண்டா க்ஷேத்திரத்தில் வந்தால் அங்கே தேவாலயத்தில் தரிசிப்போம்னு உள்ளே போகிறார். சிவன் மேலே காலை போட்டுன்னு இருக்கார் குரு. அவர் வேற ஒன்றும் சொல்லலை. உட்டி உட்டி பிராணையா ஆந்தலியா தூக்காய், ஏ குருடா உனக்கு சிவன் மேலே காலை போட்டுன்னு இருக்கேன், தேவாவரி பாய டேவியலே பகவான் மேலே காலை போட்டுன்னு இருக்கேன். விஸ்வபா கைச்சர போலா நாமதேவா உட்டிலே ஜீவா காரே மாதா, என்னுடைய நகத்துக்கு ஏன்பா தேவவின டாவரித்தா கோட்டையாகே விசாரணி பாகே நாமதேவா, ஈஸ்வரன் இல்லாதது இடமுண்டா நாமதேவா, கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நாமாப்பாக அவங்க இதை சொன்னார், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருனார். அவர் பார்த்தார். ஜேத்தே தேவனசே தேத்தே மாஜே பாய தேவிப்பா அன்பய விசாரோனி, ஒருவேளை பகவான் இல்லாத இடம் உனக்கு தெரிஞ்சுதானால் அந்த இடத்துல என் காலை போட்டுக்கோ. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒருவேளை பகவான் இல்லாத இடம் உனக்கு தெரியுமானால் அந்த இடத்துல என் காலை போட்டுக்கோன்னு சொன்ன மாத்திரத்தில் இதுவே உபதேசமாக எடுத்து நாமதேவ் மகாராஜுக்கு. எங்க பகவான் இல்லைன்னு பார்த்தா நாமாமனே பாகே அவக்யா ஜிகடே திகடே தேவ் கோட்டே ரிதாட்டாவன தேக்குச்சி, கண்ணில் பார்த்தா சர்வம் சிவமயமாக இருக்கு. இதுவே உபதேசமாக போச்சு அவருக்கு. பார்த்த மாத்திரம் சிவமயமாக எடுத்து உடனே சரணத்தில் விழுந்தார். इतुके देखोनी चरणी घाली मीठी सांडवले सृष्टि अवगे देवाती ही त्रिभुवनी आपण व्यापुनी आनंदे कोंदोनी राहियले श्री गुरीपाय जीवेन विसंबते मनोवृत्ती सहित ओवाळिले कैवल्याचा गाबा विठेवरी उभा दिसे दिव्य शोभा पांडुरंगा नामामणे माझी भक्ती हे माऊली कृपेची सावली केली मज नामाधरी चरण अगाध तुमचे ज्ञान तुपले नाम कोण सांगा स्वामी. ஆஹா, நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு எல்லாம் சிவமாக தெரியுறதே, எல்லாம் ஈஸ்வரமயமாக இருக்கே, எல்லா இடத்துலையும் பாண்டகனாகவே தெரியுறதே. சுவாமி நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? ஆனால் ஏறுமனே கேச்சர விசா மை பைதானா லௌகிக மிரவனே அரே நாமயா. லௌகிகமாக ஒரு பேர் எனக்கு இருக்குது, நான் தான் விஸ்வபா கைச்சர். நாமானி ரூப தோஹி ஜயா நாகி தோச்சி தேவ பாகி ரமித்யா. மேற்கொண்டு அவருக்கு உபதேசம் பண்ணுறார். சகுணமாக இருக்கட்டும் நிர்குணமாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே தத்துவம் தான்ப்பா, எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வரூபத்தை பார். விட்டேவரியாக இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் தான் சர்வவியாபியாகவும் இருக்காங்கிறத உபதேசம் பண்ண மாத்திரத்தில் அவருக்கு ஞானம் அவகதமாச்சு. கல்லர்ந்து கண்ணீர் விட்டார். குருவை தண்டவத்து நமஸ்காரம் பண்ணார், சேவை பண்ணார். சுகம்னா என்னென்ன புரிஞ்சுண்டார், சமாதினா என்னென்ன புரிஞ்சுண்டார். புரிஞ்ச புரிய 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 ஞானசிவமராஜன் நினச்சா கண்ணீர் வருது, நிவர்த்தியாக நினச்சா கண்ணீர் வருது, முக்தாபாயை நினச்சா கண்ணீர் வருது. முக்தா அடிச்சியப்பா என்ன, இப்படாத அடிச்சியே என்ன, கோரா இப்படாத அடிச்சியே என்ன அப்படின்னு அவர் கண்ணீர் வந்தது. விஸ்வபா அவருடைய நமஸ்காரம் பண்ணினார், திருப்பி கிளம்பினார். பன்றிபுரம் வந்தார், வீட்டுக்கு போகலை, சந்திரபகா தீரத்திலே இருந்தார். அங்கே ஸ்வயம் பாக்கம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே சமைச்சார், கொஞ்சம் சாப்பிடுவார், பகவன் நாமா சொல்லிகிட்டே இருப்பார். நாமா ஸ்வயம் பாக்க கருணி பைசலா கேசவ ஸ்வானரூபே ஆளா. அங்கே பகவானே நாயாக வந்தார். ரோட்டி கெவுனி பலலா, பக்கத்தில் ரொட்டியை எடுத்துன்னு ஓடியே போனார். சர்வாபூதி கேசவா. அவருக்கு என்ன தோன்றது, கேசவன் தானே எடுத்துன்னு போட்டுமே, கேசவா எடுத்து கையெடுத்து கும்பிட்டார். அப்புறம் பார்த்தார், ஹாத்தி கேவுனி துப்பாச்சி வாட்டி நாமா லாகலா ஸ்வானா பாட்டி. ஐயோ நெய்யை விட்டுட்டு போயிட்டியே பாண்டுரங்கா, நெய்யை சாப்பிடு நெய்யை சாப்பிடுன்னு பின்னாடியே நெய்யை எடுத்துட்டு ஆண்டரங்கன் பின்னாடி ஓடுறார், நாய் பின்னாடி ஓடுறார். தவ ஸ்வான ஹசோனி போலிலே நாமையா துத கைசே கலலே. அரே ஓடி போய் அவரை பிடிச்சி இந்த நெய்யை அவர் வாயில் வச்சா பாண்டரங்கன் சொல்கிறார், அடே நான் பாண்டரங்கன் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு யார் சொன்னான், நாயாக தானே வந்தேன், உனக்கு யார் நான் பாண்டங்க ரகசியத்தை சொன்னான். 7 மணி கேச்சர உபதேசிலே எங்கள் குரு உபதேசம் பண்ணார்.
விஸ்வபாகேச்சர் உபதேசம் பண்ணினார். சர்வாபூதி விட்டலா, நீ எல்லா இடத்துலையும் இருக்கார் எனக்கு தெரியுமே, இப்போ புரிஞ்சுட்டேனே. சந்தோஷம் நாமதேவருக்கும் பாண்டுரனுக்கும். அப்புறம் பார்த்தார், பாண்டுரங்கா நீ தான் விஸ்வபா, விஸ்வபா அவர் தான் பாண்டுரங்கன். குரு தேச்சி தேவ, தேவ தேச்சி குரு, குரு பராத்மா பரேஷு, ஐசா ஜாச்சா திருட விஸ்வாஸ். நாம்தேவ் மகாராஜ் அதுக்கப்புறம் திட விஸ்வாசத்தோடு இருந்தார். அப்புறம் கிருஷ்ணர் தரிசனி திரையோதசி அன்னைக்கு மகாராஜ் சொல்கிறார், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், என்னுடைய பாதரவிந்த மாத்திரமே போகிறோம், பிரம்மஞானம் கூட வேண்டாம், எனக்கு கைங்கரியம் வேணும்னு சொல்கிறார். ஞானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கைங்கரியம் விசேஷமான கைங்கரியம், விசேஷமானது. நாம்தேவ் மகாராஜ் சொல்கிறார், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், கைங்கரியம் வேணும், எங்கெங்கேயாவது வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிடாத, வைகுண்டத்தை அனுப்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் பாக்கியஹீனன் இல்லை, அப்படியே சொல்கிறார். எனக்கு வைகுண்டத்தில் கொடுத்துடாதப்பா இடத்த, ஒன் படியாய் கடந்து பவளவாய் காண்பேனேன்னு ஆழ்வார்கள் எப்படி பிரார்த்திச்சாரோ அதுபோல் பிரார்த்திக்கிறார். உன் படியாக இருக்கணும், உனக்கு யாரெல்லாம் வராளோ அவெல்லாம் அவருடைய சரணதூளி என் மேலே படணும், அதுக்கு எனக்கு கிருபை பண்ணு. நான் விபீஷணனா லங்கையை கொடுத்துட்டு வாயை மூடுறதுக்கு, நான் உபமன்யுவா க்ஷீரசாகர் கிடச்ச உடனே வாயை மூண்டு உட்கார்றதுக்கு, நான் துருவனா நட்சத்திரம் ஆனவொடனே வாயை மூடுறதுக்கு, அவளுக்கு ஒவ்வொரு பதவி கொடுத்தா அவெல்லாம் வாய மூடிட்டா, எனக்கு பதவிலாம் சரிவில்லை, நீ இல்லாதொழி எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். பண்டிரிச்சா வா சந்திரபாகே ஸ்நான ஆணிக்கு தரிசனம் விட்டோபாச்சு வேணும் சொன்னார். ஆஷாடி ஏகாதசி அன்னைக்கு, ஆஷாடி சுக்ல ஏகாதசி இப்போ முடிஞ்சதே அந்த ஏகாதசிக்கு சொன்ன உடனே பாண்டவங்க சொன்னார், ஒரு பட்சம் பொறு அவனை கூட்டிக்கிறேன். அடுத்த பட்சம் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பாரணெல்லாம் முடிஞ்சு திரையோதசி அன்னைக்கு வாசலில் வந்து நிற்கிறார். பாண்டுரங்கா என்னை கூட்டிக்கப்பா, உன் சரணத்தில் சேர்த்துக்கோப்பா, எனக்கு உன் கைங்கரியம் கிடைக்கணும், எனக்கு பன்றியிலேயே இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், இந்த பாக்கியத்தை கொடுனார். பாண்டரங்கன் அந்த இடத்துலையே அந்த பூமியை ரெண்டாக பிளந்தார். நாம்தேவ் மகாராஜுக்கு ஒரு சிம்ஹாசனம் வந்து நின்றுட்டு அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டார். கீழே கிளம்பின உடனே எல்லாரும் அந்த குழிக்குள்ளே குதிச்சுட்டார். நாம்தேவனுடைய 4 குழந்தைகள், நாம்தேவனுடைய 3 மருமகள், அப்புறம் ஜனாபாய், பரிசா பாகவத், நிறைய பேர் உள்ளே குதிச்சுட்டு. ஒரு மருமகள் மாத்திரம் விட்டு வச்சுட்டார். அவள் கர்ப்பிணியாக இருந்தால் ஆடாயின்னு பேர். அவள் கர்ப்பிணியாக வேறு ஊருக்கு போயிருக்கா பிரசவத்துக்காக வேண்டி. இந்த கதை கேள்வின்னு ஓடி வந்து பாண்டங்கிட்ட காலில் விழுந்து அடரா, எல்லாரையும் கூட்டினியே, என்ன மாத்திரம் என்ன பாவம் பண்ணேன்னு விட்டுட்டு போனேன், என்னையும் கூட்டிக்கோ, இப்போயே சரணத்தில் இடிச்சு விடுறேன், என்னையும் கூட்டிக்கோ பாண்டங்கா. பாண்டங்க வந்தான், பாண்டலடாயி அழாத குழந்தை, பாண்டனுடைய நாமதேவருடைய வம்சம் உன் வயத்தில் இருக்க, அவர் வம்ச பரம்பரையை காப்பாற்றுவேன்னு நான் நாமதேவருக்கு நான் சத்தியம் பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் லாடாயி நீ அழாத, உனக்கு நான் இருக்கேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி லாடாயியை பாண்டங்கனே பார்த்துட்டார். அந்த லாடாயுடைய குழந்தையுடைய பரம்பரை தான் இன்றைக்கி நாம்தேவ் மகாராஜுடைய பரம்பரையாக இன்றைக்கும் இருக்கா. இப்படியாக நாம்தேவ் மகாராஜ் சமாதி சோகலாவை ரொம்ப லகுவாக சின்னதாக சுருக்க சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சமயம் பத்தாது, சரித்திரம் அலாதி. இந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக இன்னொரு நாள் சொல்ல போகிறேன். இந்த குருவை நான் குருவுடைய ஆக்ஞை, குருவுடைய தரிசனத்தை நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லணும்ட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். அதுதான் நமக்கு இன்றைக்கி ஒரு போஷணம் கூட, ரெக்கார்டிங் போயின்னு இருக்கிறதுனால அதை முடித்தோம். மேற்கொண்டு இதே சமாய் சோகலாவை ஞானேஸ்வர சமாய் சோகலா முடித்து திருப்பி நாம்தேவ் மகாராஜ் சமாய் சோகலாவும் திருப்பி விஸ்தாரமாக பார்க்கலாம். ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காரா महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर माऊली